குறைஞ்சபட்சம் வந்து இந்த பீன்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் வந்து சிலோன் ஷார்ட்டேன்னு சொல்லி இருந்தது. அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு 70-80 மீட்டரில் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே பொருளை வந்து ஒரே காட்டில் போட்டேன்னா அது எங்களுக்கு வந்து அது பிடிக்காது. வந்து இது கிழங்கு 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 அப்போ என்னன்னா எங்களுக்கு முதல்ல நல்லா காசாகிறது வந்து காரட்டு. இப்போ இந்த முளை வந்துருச்சு 8 நாளில். முளை வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க? இப்போ குருவி இருக்கும், குருவி வந்து கடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு? பெரிய கொத்துக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஹரிமாணிக்கம். வாரம் விவசாயிகள் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வாரம் ஒரு விவசாயியை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விவசாயியை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இந்த மாதிரியான ஒரு அவரைகள் நான் வந்து சின்ன வயசில் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த அவரைகளெல்லாம் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் அந்த அவரையை பார்க்கணும். அதாவது அவரைன்னு சொல்லும்போது பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பீன்ஸை நான் என்னுடைய சின்ன வயசில் பச்சையாக என்னுடைய வீடு பக்கத்துலேயே நான் பிடிங்கி சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆச்சு அந்த பீன்ஸ் எல்லாம் பார்த்து. ஸோ திடீர்னு இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பகிரணும் அப்படின்னு நினச்சது தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன பண்ணுறோம், விவசாயிகள் குரல் நிகழ்ச்சியில் விவசாயிகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கோத்தகிரியில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாரமும் ஒரு விவசாயி நம்ம கூட பயந்துக்க போகிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம நின்றுட்டு இருக்கிறது இப்போது ஒரு பீன்ஸ் காட்டில் தான் நின்றுட்டுருக்குறோம். ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து போஜன். ஓகே, போஜன். நாங்கள் வந்து விவசாய வேளாண்மை துறையில் வந்து நாங்கள் ஹெப்ஏஜி போஸ்ட்டில் இருக்கோம். நம்ம விவசாயி இங்கே வந்து நம்ம 100 பேர் வந்து ஹெப்ஏஜி தான் இது பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து இந்த டிராக்டர் அதெல்லாம் வண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாமளும் நம்ம அந்த அந்த இதில் வந்து விவசாய வேளாண்மை இதில் வந்து நம்ம நல்லா இது பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நான் உங்கள் காட்டில் நின்றுட்டு இருக்கிறது ஒரு எனக்கு ஞாபகம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது. இந்த பீன்ஸ் எப்படி வேளாண்மை பண்ணுறீங்க? இதுக்கான விதை கிடைக்குதா? இந்த விதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுதை வாங்கிக்கணும். இதில் வந்து ஒரு 3-4 குவாலிட்டி எல்லாம் இருக்குது. இந்த 3-4 குவாலிட்டியில் வந்து இது வந்து 3 ட்ரிப் எடுக்கலாம். இதில் 3 சீசன் வந்து 3 ட்ரிப் இதில் எடுத்துக்கலாம். மீதி வந்து 2 ட்ரிப்பில் தான் எடுக்க முடியும். அப்போ அதில் இருக்கும்போது வந்து என்னன்னா எங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி கிடைக்காது. அது நம்ம கேட்டு நம்மளுக்குன்னு அந்த காட்டில் போடுறப்போ அந்த விதை வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு கிடைச்சாருன்னா அது வந்து நல்லா இருக்கும். ஓகே, இந்த விதைக்கு பேர் என்ன? இது வந்து பெல்லி பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். பெல்லி பீன்ஸ் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பெல்லி பீன்ஸ். புஷ்ஷு, இதுக்கு வந்து புஷ்ஷுன்னு சொல்கிறோம், மொத்தமாக சொல்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பேர் இருக்குது. நம்ம கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிறது வந்து இதுக்கு வந்து புஷ்ஷுன்னு தான் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். இப்போது உங்களை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காடுலாம் நான் பார்க்கும்போது நிறைய காட்டில் வந்து இந்த முட்டைகோசு, கேரட்டு, வெள்ளை வெங்காயம் இதுதான் இருக்குது. உங்களுக்கு ஏன் இந்த பீன்ஸ் போடணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து? எங்களுக்கு வந்து நெடுவுலா இந்த ஹெப்ஏஜியில் வந்து 200 ஏக்கரை வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். விவசாய பூமி, டீ எஸ்டேட் வேற இருக்கு. நம்ம விவசாயி இதில் வந்து நம்ம கணக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து நாளைக்கு விதையானாலும் ஒரு மழைகளை பேஞ்சு அதுக்கு வெள்ளம் இது ஆனாலும் எங்களுக்கு ஒரு கணக்கு நம்ம வேளாண்மை துறைக்கு வந்து 200 ஏக்கர் நெடுவுலா வந்து ஹெப்ஏஜியில் வந்து 200 ஏக்கரானு கொடுத்துருக்கோம். 200 ஏக்கரை இதில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். 200 ஏக்கராவில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோஸுன்னு வந்து அந்த கோஸ் போட்டேன்னா ஒரே இதில் வந்து ரேட் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெள்ளைப்பூண்டு போடுவோம். வெள்ளைப்பூண்டு ஒரு மாதிரி ஒரு டைமில் ஒரு மாதிரி விலை கிடைக்கும். அப்புறம் அதுக்கு பின்னால வந்து நாங்கள் இது காரட்டு போடுவோம். காரட்டு போட்டிருக்கோம். காரட்டு அதை விட முதல்ல வந்து காட்டில் தான் காசு ஆகும். காசு நல்லா பார்க்க முடியும். அப்புறம் 2வது வந்து கோசில் தான் எங்களுக்கு காசு பார்க்க முடியும். அப்புறம் 3வது வந்து இது கிழங்கு. அப்போ என்னன்னா எங்களுக்கு முதல்ல நல்லா காசாகிறது வந்து காரட்டு. அது விட்டேன்னா கோசு.
அது விட்டான்னா வந்து கிழங்கு விட்டான்னா இது 4வது இதுல தான் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். இதுதான் எங்களுடைய சரி. இப்போ நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த பீன்ஸ் வந்து நமக்கு நீலகிரியில விளையறது இல்ல, கிடைக்கிறது இல்ல இந்த பீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த பீன்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க? இந்த பீன்ஸ் வந்து நான் குறைஞ்சபட்சம் வந்து இந்த பீன்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால வந்து சிலோன் ஷார்டேன்னு சொல்லி இருந்தது. அப்ப கேரளாவில் அதை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. கேரளாவுக்கு வந்து அது எவ்வளவு போனாலும் அந்த கேரளா ஏரியால முன்னே நம்ம சரக்கு இறங்கும். அப்புறம் அதுக்கு பின்னால பெங்களூருக்கும் போகும். இப்ப பெங்களூர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்து பெங்களூர் இருந்து இப்ப வருது. பெங்களூர்ல இருந்து இந்த விதை எல்லாமே வந்து அங்கிருந்து தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த யூஸ் பண்ணி எங்களுக்கு மீதி இருக்கிறத நீலகிரி இதுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த விதையை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குறதுக்கு அந்த டைமில் வந்து எங்களுக்கு சில டைமில் கிடைக்காது. நம்ம அதுக்குன்னு பார்த்து அவங்கள போய் கேட்டு கிடைக்காதவங்களை கேட்டு அந்தந்த டைமில் தான் கிடைக்கும் போது போடுவீங்க. போடுவோம். ஆமாம். இப்போ இந்த பீன்ஸ் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இன்னைக்கு போட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்வீங்க? இது முதல்ல வந்து இந்த காட்டு இருக்குன்னாக்கா இந்த காட்டுக்கு வந்து வண்டி விடுவோம். முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வண்டி விடுவோம். அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன பண்ணுவோம்னா மட்டை அடிப்போம். இதுக்கு காட்டுக்கு வந்து அந்த போட முன்னால வந்து மட்டை அடிப்போம். மட்டை அடித்து ஒரு தண்ணி ஒன்று அடிச்சிருவோம். அப்போ அந்த ஈரப்பசை இருக்கும். அப்புறம் அந்த ஈரப்பசையில் தண்ணி அடித்தேன்னா தண்ணி அடிச்ச பின்னால் பாறை பிடிச்சிடும். பாறை பிடிச்சி நான் அதுக்கு பின்னால் வந்து அந்த பாறைக்கு வந்து மருந்து அடிக்கும். இது மிச்ச புழு வந்து இதில் ஜாஸ்தி இருக்கும். அந்த அவரை வந்து மேலே இந்த முளைப்பு வர்றப்பமே அந்த முளைப்பில் வந்து அந்த புல்ல அந்த பூச்சி பிடிச்சேன்னா அந்த அதில் தலை இலை வராது. அதனால வந்து இதுக்கு வந்து இது பண்றது கஷ்டம். அந்த மாதிரி அந்த மருந்து அடிப்போம். மருந்து அடிச்ச பின்னால இந்த விதையை வச்சு மூடிட்டேன்னா அதுல வந்து 8 நாள்ல முளைப்பு வந்துடும். ஸோ இப்போ இன்னைக்கு முளைப்பு வந்துருச்சு. ஆமா. நீங்க போட்டு இவ்வளோ இது பண்ணி அவரே வாங்கிட்டு வந்து முளைப்பு வந்துச்சு. முளைப்பு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? முளைப்பு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு பென்வெல் ஒன்று திருப்பி வந்து அந்த கருப்பு ரவுண்டு அந்த டயர் பூச்சின்னு சொல்லுவோம். அது இருக்கும். அது வெட்டும். அதுக்கு வந்து பென்வெல் அடிப்போம். பென்வெல் அடிச்ச உடனே அது பூரா எல்லாம் வந்து இதாயிடும். அந்த பூச்சி எல்லாம் அழிஞ்சிடும். அப்புறம் அதுக்கு பின்னால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 15 நாள் மட்டும் அதுக்கு லேசாக தண்ணி அடிப்போம். அப்புறம் தண்ணி அடிச்சுட்டே இருப்போம். அப்போ அது வந்து குறைஞ்ச அதுக்கு ஒரு இதுக்கு வந்த உடனே அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் எருவு வைப்போம். ஜாஸ்தி எருவு போட்டேன்னா அது வந்து வேரில் போய் இதாகி அது அந்த செடி வளர செடி செத்துரும். அதனால வந்து நம்ம அலுவலத்தை வந்து எருவு வைப்போம். அதுக்கு பின்னால வந்து அந்த அருவில் வந்த உடனே அப்புறம் இந்த பூக்கிறதுக்கு அந்த கண்டிஷன்ல வந்து இன்னொரு எருவு போடுவோம். போட்டு அந்த மண்ணு ஒன்று கட்டிட்டேன்னா அப்போ மருந்து அடிச்சுட்டே இருப்போம். ஒரு 8 நாளுக்கு 10 நாளுக்கு எப்பாட்டி பைப்பு கர்சட்டு இந்த மாதிரி ஏதோ அந்த பச்சை புழு மேலே இருந்தேன்னா வந்து வேற இதுல மருந்து நம்ம அடிப்போம். இந்த ரோகர் அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் அடிப்போம். அப்புறம் அந்த மாதிரி இருந்தேன்னா அது வந்து இதாகிடும். சரி. இப்போ இந்த முளை வந்துருச்சு 8 நாள்ல. முளை வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? இப்போ குருவி இருக்கும், குருவி வந்து கடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல வந்து எல்லாருமே இந்த 200 ஏக்கராவில் வந்து ஒரு 4-5 ஏக்கராவில் தான் இது போட முடியும். 200 ஏக்கராவில் வந்து ஒரு 4-5 ஏக்கர் தான் போட முடியும். இந்த 200 ஏக்கராவில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 150 ஏக்கராவுக்கு இந்த மயில் இருக்கு. இந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 மைல் இருக்கு. 100 மைலுன்னு குரூப்பா ஒரு 7, 8 அந்த மாதிரி ஒரு 10 அந்த மாதிரி அந்த மயில் வந்து ஆத்துக்கு இந்த பக்கம் 2 சைடும் இருக்கும். அது வந்த உடனே என்ன பார்க்கணும்னா ஒரு பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து அது காடெல்லாம் சுத்திட்டே வரும். வந்து அது வரும்போது அந்த முளைப்பு வரும்போது ஒரு 7-8 நாள் முட்டை என்ன பண்ணோம்னா அந்த முளைப்பு அந்த வெள்ளை இந்த இதுல வரும்போது அந்த தோல் இதுல இருந்து பிரிஞ்சு வரும்போது அதுக்கு எண்ணம் இருக்கு இதுல எப்படி இருக்குன்னு சொல்லி அது கொத்தி ஒரு மயில் வந்தேன்னா ஒரு 100 செடியை பிடிக்கும். அப்போ அந்த 10 மயில் வந்தேன்னா ஒரு 1000 செடியை பிடிக்கும். அப்புறம் நான் எங்களுக்கு அது போட்டாலும் எங்களுக்கு இது முன்பின்னாகும். அந்த இருக்கிறது விட்டது முன்பின்னாகும். அதனால எங்களுக்கு வந்து வெள்ளாமை பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இது போட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இது போடக்கூடாதுங்கிற ஒரே முடிவில் மனசுல வந்து அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் நிறைய பேர் பண்ணாம இதில் போடுறதுக்கே இதுக்கு வந்து பயப்படுறானுங்க. இதில் போட்டேன்னா வந்து நம்ம இந்த பீன்ஸில் இன்னொன்று பீன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இதில் நாங்கள் போடுவோம். அது வந்து கிலோ 400 ரூபான்னு சொல்லி இங்கேயே நம்ம ஊட்டி இதில் கொடுக்குறோம். அது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து அது நம்ம இதில் வந்து அவரேன்னு சொல்லுவோம். அது வந்து போடுறதுக்கு வந்து எல்லாத்துமே அது வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ அது போடுறதுக்கு வந்து இது வந்து எல்லாமே அப்படியே விட்டு இந்த டீ எஸ்டேட் ஓரத்தில் இருந்தால் மயில் வரும்.
மயிலும் வரும், முயிலும் வரும், முயிலும் சாப்பிடும். அப்புறம் அதுக்கு பின்னால வந்து பூ வரும்போது வந்து என்ன ஆகும்னா இந்த குருவி இருக்குல்ல, குருவி வந்து அது வந்து எல்லாமே கடிச்சு 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 சாப்பிடும். அந்த பூவை அந்த பூவை வந்து சாப்பிட்ரும். அந்த ஏன்னா அந்த பூ வந்து அதுக்கு வந்து நல்லா டேஸ்ட், அந்த டைம்ல வந்து டேஸ்ட்க்கு அது வந்து சாப்பிட்டு அந்த அதுக்கெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா பெல் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அப்படி பண்ணாலும் அது ஒரு நாள் 2 நாள் பார்க்கும். அது காத்தடிச்சாதான் அது வேலை செய்யும், காத்தடிக்கலன்னா அது வேலை செய்யாது. அதனால காலையில வந்து அது 6 மணிக்கு அப்பதான் அதுக்கு அது என்னமோ பசி ஆகுமோ என்னன்னு தெரியல, காட்டுல எல்லாம் அந்த வரும். அப்ப அந்த டைம்ல நாங்களும் வர முடியாது. அப்புறம் வந்து மத்தியானம் எல்லாம் வரும், மத்தியானம் எல்லாம் நாங்க இருப்போம். அப்புறம் இருந்தாலும் போயிடும். சாயந்தரம் நேரத்துலயோ காலையில் நேரத்துலயோ அந்த காட்டு ஓரத்துல எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன மரம் அந்த செடி எல்லாம் கொஞ்சம் வளர விடக்கூடாது. அதுல வந்து உட்காந்துரும் 10 10 20 20 அந்த செடி இருந்தா அதுல ஒண்ணுமே இல்லாம பண்ணி நம்ம இது பண்ணிட்டேன்னா அந்த குருவி வந்து அங்க தங்காது. அது அங்கிருந்து வந்து வேற கொஞ்சம் தூரமா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த அவரையெல்லாம் எனக்கு ஒரு 15 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் பாக்குறேன். இந்த மாதிரியான அவரைகள் நீலகிரியில வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா விவசாயிகள் என்ன மாதிரியான விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து நீலகிரி விவசாயத்துல நாங்க இருக்கவங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 ஃபீல்டு இருக்கு. 4 ஃபீல்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஃபீல்டு இருக்கு. இப்போ இதுல இந்த ஒரு ஃபீல்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு 150 200 மீட்டர் அளவில் வந்து அந்த பக்கம் ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு 70 80 மீட்டர்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே பொருளை வந்து ஒரே காட்டுல போட்டேன்னா அது எங்களுக்கு வந்து அது பிடிக்காது. மேல் வெள்ளாமை ஒண்ணு இருக்கு. மேல் வெள்ளாமைங்கிறது கோசு, அடி வெள்ளாமைங்கிறது வந்து காரட்டு கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து நாம் போடுவோம். இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து இது மேல் வெள்ளாமை. அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பு மேல் வெள்ளாமை போட்டு எடுத்துட்டு அப்புறம் அடி வெள்ளாமை போட்டா எங்களுக்கு வந்து அந்த மண்ணு சத்துல வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். அடி வெள்ளாமையே போட்டு இருந்தேன்னு ஆகாது. அதனால நாங்க வந்து காட்டுல வந்து மாத்தி மாத்தி போடுறோம். அதுதான் எங்களுடைய அனுபவம். எங்களுடைய அனுபவம் வந்து இப்போ இந்த மாதிரியான பீன்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இது பாதுகாக்கணும்னாக்கா எங்களுக்கு வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இந்த எருமை இந்த இந்த மற்றபடி இந்த முயல் இந்த மயில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தாண்டினாதான். ஏன்னா இந்த செடியை பார்த்த உடனே இந்த செடிக்கே வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப எங்கிட்டு இருந்தாலும் பார்த்தாலும் வந்துடும். இது காட்டுக்கு இது வந்து அப்பேற்பட்ட சென்டர் பிளஸ்ல வந்து நல்ல முக்கியமான இடத்துல தான் நம்ம இது போட முடியும். இன்னும் போனா ஒரு காட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி போட முடியும். இது சென்டர் பிளஸ்ல இருக்கிறது. இதுக்கு எந்த விதமான இந்த அவருக்கு ஆபத்து இல்லை. இது போட்டா நம்ம எடுத்துடலாங்கிற ஒரு இதுலதான் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போட முடியும். அதுதான். ஸோ நீங்க முக்கியமான சவால் இந்த விவசாயத்துல வந்து நான் ஒரு சவால் சந்திக்கிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நம்ம விவசாயத்துல சவால் சந்திக்கிறேன்னா முதல்ல வந்து நம்ம சொந்த உழைப்பு இருக்கும். என்னுடைய அனுபவத்துல நம்ம சொல்றோம், நம்ம எது வேணாலும் நம்ம முயற்சி எடுத்தேன்னா எதுவுமே தோல்வி ஆகாது. முயற்சி எடுத்தேன்னா இந்த வருஷம் போகும், அடுத்த வருஷம் நம்ம பிடிக்கல. அதுக்கு வந்து என்னன்னா அனுபவம் இருக்கு. முதல்ல எந்த சீசன்ல வந்து இப்போ வெள்ளை வெங்காயம் ஒரு சீசன் இருக்கு, அந்த சீசன்ல போட்டோம்னா எங்களுக்கு வந்து அங்கே விலை கிடைக்கும். மற்ற கீழே அந்த வேற இடத்துல இருந்தெல்லாம் விதைக்கு எடுக்குது. அப்போ 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி வந்து விதைக்கு எடுப்பாங்க. நாம காட்டில் வந்து அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணி அந்த மாதிரி வச்சேன்னா அதில் கொஞ்சம் காசு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு பின்னால வந்து இந்த கோர்ஸ் போட்டேன்னா இந்த கோர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னே வந்து நல்லா இங்கிருந்து வந்து மெட்ராஸுக்கு போயிட்டு இருந்தது கோர்ஸ், பெங்களூருக்கு போயிடுச்சு, கேரளாவுக்கு போகணும். இப்போ என்ன ஆச்சுன்னா தேவையான கோர்ஸ் பெங்களூர்ல அவங்க பண்ணிடுவோம். இங்கே வந்து தாளைவாடியில் இருந்தது நாற்று வரும். இந்த நாற்று வந்து தாளைவாடியிலிருந்து இங்கே வரும். நாங்கள் எங்கள் சொந்த பண்ணேன்னா இந்த காட்டில எல்லாம் வந்து நாங்கள் நாற்று முன்னே பண்ணிட்டு இருந்தா இப்போ பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அந்த விதையை வாங்கி அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இதானதுனால விதையை ஒரு நாற்றுக்கு 1 ரூபான்னு சொல்லுவாங்க, இங்கேயே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு அந்த அவருக்கு இது பழக்கம் இருக்குது, அவங்களே வருஷம் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க, போட்டுருவோம். அப்போ என்ன பண்ணுறேன்னா மாற்றி போட்டதுனால ஏதோ ஒன்று விட்டாலும் ஒன்றை பிடிச்சிக்கலாம். எப்போ இது வந்து வச்சு ஏதோ கொஞ்சம் காசு பண்ணேன்னா மற்றபடி நம்ம வீட்டு செலவு வந்து இப்போ பசங்க படிக்கிறாக்கா மற்ற இது வரும், எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடு கட்டுவோம். மற்றபடி ஒரு சின்ன ஒரு தோட்ட பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இருக்கும். இப்போ நம்ம அந்த கார்டு கொடுக்குறாங்கன்னா வாங்கலான்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ முயற்சி பண்ணேன்னா ஏதோ பண்ணி நம்ம இது பண்ணலாம். நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போகணுன்னாக்கா அந்த வேலையே போய் நம்ம வயசானாலும்
அடுத்த வேலையிலே போய் நம்ம பண்ண முடியாது. நம்ம சொந்த காடு இருக்குன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம், நினச்ச நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவில் செஞ்சுட்டு நம்ம வரலாம். அந்த மாதிரி ஒரு இதில் எல்லாத்துக்குமே வந்து அந்த எண்ணத்தை வச்சு அவன் முயற்சி பண்ணால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நேரம் எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெடுகுலாலேருந்து ஐயா ஒரு அருமையான ஒரு விவசாயம் பற்றி நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பீன்ஸை நான் வந்து இந்த காட்டில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மார்க்கெட்டுக்கோ போனாலும் பீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த பீன்ஸ் எப்படி விளையுது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஐயா நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பகிர்ந்துக்குங்க. அடுத்த நம்ம ஒரு விவசாயிகள் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.